அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மறைந்த மாபெரும் தமிழ் அறிஞரும் தமிழ் மொழிக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா ஆனருணா அவர்களின் மகனும் மாணவர் நகர உரிமையாளருமான அண்ணன் சௌரிராஜன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். ஐயா உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தேனிசை செல்லப்பா அவர்களை 1984 காலகட்டத்தில் சந்திக்க அவருடைய வீட்டில் சென்று ஒரு தோழரோடு முக்கியமான ஒரு தோழரோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து அந்த பயணம் மிக நீண்ட பயணம், பல்வேறு நிகழ்வுகளை கொண்ட பயணம். அந்த பயணத்தில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் முக்கியமான நிகழ்ச்சிகள், துயரமான நிகழ்ச்சிகள், சோதனையான நிகழ்ச்சிகள், அப்படி பல வகைப்பட்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் சொல்கிறதுக்கு நிச்சயமாக இந்த மேடை அல்லது இந்த நேரம் பத்தாது. ஆனாலும் முதல் சந்தித்த பொழுது அதில் ஒரு கேசட் ரெக்கார்ட் பண்ணோம். அதில் வாருங்கள் புலிகளே தமிழிடம் காப்போம், 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, மானமெனும் பானையிலே சோறு சமைத்தவனே, இப்படி ஒரு 6 பாடல்களை நாங்கள் வீட்டிலேயே வைத்து ரெக்கார்ட் செய்து அதை வெளி உலகத்துக்கு, அப்போல்லாம் போய் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிலலாம் செய்யக்கூடிய அனுமதியோ வாய்ப்போ சூழலோ கிடையாது. அதனால் வீட்டிலேயே இருந்து ரெக்கார்ட் செய்து அதை வெளியில் கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் பாடிய பாடல்களில் ஆயிரக்கணக்கான பாடல்கள், அது கணக்கில்லாதவை. அவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக போட வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை. அதை செய்யலாம். தம்பி தொகுத்து கொடுத்தாருன்னா புத்தகமாக போட்டலாம். அது ஒன்றும் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக அதில் எனக்கு மிக மிக பிடித்தமான பாடல் அந்த அழகான பனைமரம். அந்த பாடலை கேட்கும் பொழுது எதிரில் இருக்கும் அனைவரும் அழுது விடுவார்கள். அது நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அவரை பற்றி எனக்கு 1984 தெரிந்தாலும் அவரை பற்றி முழுமையாக அவருடைய வீச்சு என்ன என்பதை நான் வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுது 98 காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகளிலும். அப்பொழுதுதான் அடடா, இப்படி ஒரு தமிழர் நம்ம நாட்டில் நம்ம கூடவே இருக்கிறாரு என்ற விஷயம் எனக்கே புரிஞ்சுது. ஏன்னா அவருடைய குரல் கேட்காத நேரம் இல்லை, நாள் இல்லை, எந்த நேரமும் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் 24 மணி நேரம் வானொலின்னு ஈழத்தமிழர்கள் வீட்டில் இருக்கும். தமிழை தொடர்ந்து கேட்கறதுக்காக எல்லாரும் அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள ஐயாவுடைய பாடல் தொடர்ந்து கேட்கும். எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிகழ்ச்சிகளும் அவருடைய பாடல் இல்லாத ஒரு, அப்படி, அதாவது தமிழ்நாட்டில் எஸ்பிபி கூட ஒரு ஒப்பீட்டளவில் பேசணும்னா எஸ்பிபி தமிழ்நாட்டில் இருந்தாலும் உலக நாடுகளில் ஐயா தான் முதல் இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அது வீழ்ச்சி இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிந்தது. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ஐயாவுடைய மேலே உள்ள மரியாதை ஏற்கனவே நல்ல மரியாதை தான், அது இன்னும் பல மடங்கு உயர்ந்து ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்றத இன்னைய வரலையும் அந்த உணர்வை அப்படியே வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஈழ மக்களால் போற்றப்பட்டு அவர்களுடைய உணர்வோடு ஒன்றி கலந்த ஒரு மாமனிதர், ஒரு சிறப்பான தமிழர் ஐயா அவர்கள். அவர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் மேல் நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர். அந்த வகையில் எங்களுடைய குடும்பம், இரு குடும்பமும் மிக நெருக்கமாக இன்றளவு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. அது தொடரும். அந்த வகையில் ஐயா எனக்கு மாமாவானார், எங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தியானார். ஆக அதுவும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நீண்ட காலம் எங்களுடைய குடும்ப உறவு தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதை நிகழ்ச்சி பெருமை அடைகிறோம்.
ஆக ஐயாவுடைய மறைவு என்பது வயதானவர்கள் இறப்பது என்பது இயல்புதான் என்றாலும் ஒரு ஒரு போராட்டத்திற்காக ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் காலம் ஒரு கொண்ட கொள்கைக்காக எந்த விதமான சலனம் இல்லாமல் அந்த கொள்கையிலே பயணம் செய்து அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களை உணர்வு செய்ய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஐயா அவர்களுடைய குரல் பயன்பட்டது என்பது நமக்கெல்லாம் பெருமை. தமிழருடைய வாழ்வியல், பண்பாடு, மொழி, பெருமை அனைத்தும் கலை இலக்கியங்கள் ஊடாக மக்களையும் குறிப்பாக இளைஞர்களையும் செய்தடைந்தால்தான் தமிழர்களுடைய எதிர்காலம் உறுதி செய்யப்படும். அப்படிப்பட்ட ஒரு முன்னோடி அல்லது நமக்கு வழிகாட்டி அல்லது அதை தொடர்ந்து இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஐயாவுடைய வழியில் உருவானால் தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் மொழி என்பதெல்லாம் சிறப்படையும், வெற்றி பெறும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையும் பணிவையும் தெரிவித்துக் கொண்டு எனது குடும்பத்தின் சார்பாக என்னுடைய தந்தையார் அருணாச்சலம், என்னுடைய அம்மா சாந்தா அருணாச்சலம் அவர்களுடையும் எனது அக்கா, 2 மாப்பிள்ளை எல்லாருடைய குடும்பம் மொத்தமும் சேர்த்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த இடத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சௌரிராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் நினைவுரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா தேனிசி அவர்கள் நாங்கள் நேற்று எங்களுடைய வழக்கறிஞர் திரு கோபி கிருஷ்ணா அவர்களோடு நான் பேசிக்கொண்டு வந்தேன். திரும்பி பார்த்தால் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம், அதனுடைய தியாகம், அதனுடைய வீரம் அனைத்தையும் எங்களுக்கு ஊட்டி எங்களை வளர்த்த ஒரு மனிதராகத்தான் ஐயா தேனிசி அவர்கள் எங்களுக்கு நின்றிருக்கிறார். ஐயாவுடைய அந்த குரல் வழியாகத்தான் நாங்கள் அந்த உணர்வை பெற்றோம் என்பதை இங்கே பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ள முடியும். அண்ணன் சௌரி அண்ணன் அவர்கள் சொன்னதை போல் அவருடைய பெருமையை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அவரை கொண்டாடிய விதத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஆரம்ப கால திரை வாழ்க்கை அவருடைய பாடல்கள் வழியாகத்தான் எனக்கு கடந்து போயிருக்கிறது. நாங்கள் 26 பேர் செங்கல்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது 24 மணி நேரமும் தூக்கி கிடந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய பாடல்களை குரலெடுத்து பாடுவதிலும் அவருடைய பாடலை தினந்தோறும் நாங்கள் எங்களுக்குள் பாடி கேட்பதிலும் தான் எங்கள் சிறை வாழ்வையை அல்லது சிறை துன்பத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். அந்த வகையில் அவரை நான் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அவருடைய வீட்டிற்கு சென்று சந்தித்தேன். 4-5 சந்தர்ப்பங்களில் நான் அவரோடு நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போதெல்லாம் அந்த பழைய நினைவுகள், என்னுடைய சிறிய வயது நினைவுகள், 84, 85 அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊரில் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களுக்கு வருவார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்களை அவர் ஒழிப்பார். அந்த குரலில் இருந்துதான் நாங்கள் உணர்வு பெற்றோம் என்பதை நான் அவரோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவரும்
அந்த நான் விடுதலையான அந்த மகிழ்ச்சியை மிகுந்த உலப்பூரிப்போடு என்னோடு அந்த அன்பை 31 ஆண்டு கால அந்த அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய முதல் விடுப்பு 2017 நான் வந்தபொழுது ஐயா அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்தார்கள். அதை நான் மிகப்பெரிய பேராக மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். ஐயா அவர்களுடைய வாழ்நாளில் அவர் கடந்து வந்த பாதையை அல்லது அவருடைய கொள்கை பிடிப்பை நாம் ஆவணப்படுத்தவில்லையோ என்ற மனக்குறை எப்போதுமே உண்டு. அவருடைய வாயால் அவருடைய நேரடி காட்சியாக இருந்தால் நிறைய கடந்த கால கதைகளை தன்னோடு அடக்கி வைத்திருந்த மனிதர், கடந்த கால வரலாறுகளை அடக்கி வைத்திருந்த மனிதர். அதையெல்லாம் அவர் வழியாக நாம் பதிவு செய்ய தவறிவிட்டோமோ என்று நான் இன்றும் கூட வருத்தப்படுகிறேன். ஏன் சொன்னால் இன்றைக்கு இந்த ஈழ விடுதலை என்பதோ அல்லது தமிழர் என்கிற உணர்ச்சி என்பதோ ஒரு மேம்போக்கான அல்லது தமிழ் தேசியம் என்கிற கருத்தியிலே ஒரு மேம்போக்கான பார்வையோடு போய் கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு இரத்த சாட்சியாக வாழ்ந்த மனிதர்களுடைய கடந்த கால வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேறு அவாவாக இருக்கின்றது. அதை நாம் தவறவிட்டு விட்டோம். குறைந்தபட்சம் அண்ணன் சௌரியந்தன் வழியாக அதை ஒரு ஆவணமாக பிறருடைய எழுத்துக்களின் வழியாக அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஐயா அவர்கள் புகழ் வாழ்க. அவர் குரல் ஒலிக்கும் வரை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை என்றும் நினைவு கூறும் என்று கூறி விடைபெறுகிறேன்.